வணக்கம். நான் எப்பவுமே எல்லா வீடியோலும் சொல்ற மாதிரி, தண்ணி கஷ்டத்துல இருக்க நம்ம எல்லாருமே இந்த ஆரோ வாட்டர்ல இருக்க ஆரோ ரிஜெக்ட் பைப் இருக்குல்ல, அந்த பைப்ல இருக்க தண்ணிய எப்பவுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வீடு துடைக்கிறதுக்கோ, இல்ல பாத்திரம் கழுவுறதுக்கோ, செடிகளுக்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் பக்கத்திலேயே இருக்கிறதுனால, நான் அந்த அரிசி கழுவுறது, அதுக்கப்புறம் பருப்பு கழுவுறது, காய்கறி கழுவுற தண்ணியும் அதோட சேர்த்து போட்டுப்பேன். அப்படியே செடிகளுக்கு ஊத்துறதுக்கு. மாவாட்டுறதுக்காக எல்லா பொருட்களையும் தயாரா நம்ம ஊற வச்சாச்சு. ஒரு வெயில் காலங்கிறதுனால ஒரு 2 மணி நேரம் ஊறினா கூட போதும். அப்படியே மாவாட்டிறலாம். அதோட சேர்த்து 1 கப்பு ஏதாவது ஒரு மில்லட்ட சேர்த்துக்கோங்க. அப்போ குழந்தைங்களுக்கு அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். தோசை, இட்லி உங்களுக்கு ஹார்டாகவும் வராது. எப்பவும் யூஸ் பண்ணுற ப்ரொப்போர்ஷனோட 1 டம்ளர் நான் இங்கே ராகி ஆட் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸு, அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் முட்டை வறுவல், கீரை பொரியல், பருப்பு குழம்பு, இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழித்து மாவாட்ட ஆரம்பிச்சாச்சு. நம்ம மில்லட் சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 5-10 நிமிஷம் நம்ம மாவு எக்ஸ்ட்ரா ஆட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஹீட் ஆகாது. இதோடு சேர்த்து உப்பு போட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு அதை ஃபர்மெண்ட் ஆக விட்டுருங்க.